வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க. இந்த ஆமக்கரி இருக்காருலங்க, சித்தி புருஷ சீமான் தாத்தா, அவர் நேத்து ஏதோ மீட்டிங்க போட்டு பேசி இருக்கிறாருங்க. ரொம்ப நாள் ஆச்சுலங்க அந்த தம்பியை பத்தி எல்லாம் பேசி. என்ன பண்றதுங்க, அவ்வளவுதான் மார்க்கெட்டுன்னு சொன்னா 6 நம்பரா அவருங்க. அவரா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எவருங்க அவரு? இந்த இலங்கையில இருக்கிற ஏதோ ஒரு எம்பிங்க, அங்க இருக்கிற ஒரு எம்பி இவரோட ஆமக்கறி கதையை பத்தி பேசிட்டு போயிருக்கிறாருங்க. சாதாரணமா ஒரு ஆமையை நாங்கள் எலும்பு எல்லாத்தையும் கலட்டி அதனுடைய ரச்சியை எடுத்தால் குறைஞ்சது ஒரு 300 கிராம் தான் வரும். ஸோ இவருக்கு 40-50 கிலோ வத்தல் போட்டு கொடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 4000 ஆமையை. அப்ப எங்களுடைய விடுதலை போராளிகள் போராட்டத்தை நிப்பாட்டி போட்டு சீமானுக்காக ஆமை பிடித்திருக்கணும் ஒரு 6 மாதம். அப்படி பிடித்திருந்தா தான் அந்த அவ்வளவு வத்தலும் வந்திருக்கு. அது பிறகு சீமானுக்கே நான் 50 கிலோ வத்தல் கொடுப்பதாக இருந்திருந்தால் வந்தவர்களுக்கு எல்லாம் ஆளாளுக்கு 55-60 கிலோ கொடுத்துருக்கணும். ஆகவே நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை சுற்றி ஆமையே இருக்கக்கூடாது. இப்ப ஆமை யாழ்ப்பாணத்தில் ஆமை இல்லாதான் இவர் சொன்னது உண்மையாக இருக்கணும். மேபி இவருக்கு ஒரு சொட்டு சொல்லுவார்கள் இந்த சாப்பிட்ட கோப்பையில நக்குவதண்டு, அப்படி ஒரு சொட்டு ஆமை இறைச்சியை கொடுத்துருக்கலாம். அதுக்காக 50 கிலோ வத்தல் தந்திருக்கிறேன் எல்லாம் அது வந்து தமிழ் யாழ்ப்பாண மக்கள் சிரிக்கிறார்கள். அவ்வளவு அவரு யாருன்னா அவர் வேற யாருக்கிட்டயோ வாங்கி திங்குறவராமா. இந்த சென்ஸ் இந்த சித்தி புருஷ சீமான் தாத்தாவை பத்தி யாராவது தப்பா பேசுனாங்கன்னா அவங்க வேற யாருக்கிட்டயோ வாங்கி திங்குறவங்களாமா. வாங்கி குடிக்கிற நாய் இங்க வந்து குலைச்சுக்கிட்டு இருக்கு ஒரு நாய். ஏனுங்க சித்தி புருஷ சீமான் தாத்தா, நீங்க சொன்னது 100க்கு 100 சரின்னு வச்சுக்கலாமா? சரி, கரெக்டு தான். அப்ப நீங்க யாருக்கிட்ட வாங்கி தின்னா இல்ல பிச்சை எடுத்து தின்னா இல்ல என்னங்கறத நீங்க போட்டுக்கோங்க. அப்படி வாங்கி தின்னு பெரியார பத்தி, யாரு பெரியார பத்தி எங்கேயோ பார் தூரத்துல இருக்கிற பணக்கடப்பாறை எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்களே, அதை எடுத்துட்டு வந்து இடிச்சிட்டீங்களா? இல்ல கேக்குறேன், இடிச்சிட்டீங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன். ஏன்னா நீங்க யாருக்கிட்டயோ வாங்கி தின்னீங்கன்னு சொன்னப்ப நீங்களே அதை நம்பல. இப்ப நீங்களே அதுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு நன்றி. அந்த தம்பிக்கு, அதாவது தம்பினா அந்த எம்பிக்கு, இலங்கையை சார்ந்த அந்த எம்பிக்கு கிழக்கு எது மேய்க்கிறதுன்னே தெரியாதாமா. அதாவது தமிழீழம் கிழக்கு இருக்கா மேய்க்க இருக்கானே தெரியாதாமா. நாய, உனக்கு தமிழீழ எங்க இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. என் தலைவன் நின்ன திசை தெரியாது நாய். ஆனா நம்ம சித்தி புருஷ சீமான் தாத்தாக்கு எல்லாமே தெரியுங்க. இறுதி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது தேசிய தலைவர் இவர்கிட்ட சொல்லியிருக்காராமா, அங்க போய் 25 கிலோ ஆமக்கறி எப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு. நாங்க இங்க எந்த வசதி குறைவும் இல்லாம 5 கிலோ பன்னிக்கறியும் 25 கிலோ ஆமக்கறியும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லு. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்க ஆளு சும்மா இருக்காம எது சொன்னாலும் அங்க போய் சொல்லுங்க பாப்பா. நீங்க ஆமக்கறி சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருந்தா அங்க போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்ப ரஷ்யாவில் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்குன்னப்பா. அப்ப இந்தியாவில் AK-74 இல்ல. இப்ப இந்தியாவில AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமாமா அது அங்க போய் சொல்லுங்க. அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்றேன். எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் நாங்க சாப்பாட்டு போட்டி நடத்திக்கிட்டு இருப்போம் ஒரு டேபிள்ல. லாஸ்ட் வீக் சீமான் வந்தப்ப சீமானுக்கு வேண்டி நாங்க எல்லாம் விட்டு கொடுத்துட்டோம். அதுக்கு பிஃபோர் எல்லாம் காம்படிஷன் செம்ம ஹெவியா இருக்கும். எல்லாரும் அந்த டேபிளை சுத்தி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்போம். இதையெல்லாம் போய் நீ ஊருக்குள்ள சொல்லு, குறிப்பா லேடிஸ் கிட்ட சொல்லு. எந்த லேடிஸ் தெரியுமா? உன்னோட ரொமான்ஸ பார்த்து வந்து கட்சியில சேருவாங்கல்ல அந்த லேடிஸ் கிட்ட. அப்படி சொன்னா உங்களுக்கு புரியாதுல்ல. சரி, கயல்விழி அக்கா சொன்ன மாதிரி. சரி, இனி எதுக்கு அந்த கதையெல்லாம், இதெல்லாம் விடுவோம். சித்தி கயல்விழி தான் ரொம்ப டென்ஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த தடவையாவது எம்எல்ஏவோட பொண்டாட்டி அப்படின்னு கெத்தா சுத்தலான்னு ஆசைப்பட்டு கனவெல்லாம் கண்டு வச்சிருந்திருப்பாங்க. என்ன நின்ன தொகுதி தான் தப்பா போச்சுங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு ஊர் இருக்குன்னு உலகத்துல யாருக்குமே தெரியாதுங்க. அட எலெக்ஷன் கமிஷனே அந்த தொகுதிக்கு என்ன பேர் வைக்கலான்னு முடிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. அந்த நேரம் பார்த்துதான் கார்ல போன குடிகாரம் ஒருத்தன் ஏதோ சத்தமா சொல்லி போட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு காரைக்குடி அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே முடிவுக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டுல இருக்க 233 தொகுதியை பத்தியும் ஸ்வீடன்ல இருக்கிறவங்களுக்கும் டென்மார்க்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனா அந்த 34வது தொகுதிக்கு பேரு என்ன அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுக்கே தெரியாம இருந்ததுங்க. நல்ல வேலைங்க அந்த தொகுதிக்கு நம்ம சித்தி புருஷ சீமான் தாத்தா போய் நின்னாருங்க. இவரு போய் நின்னதுனாலதான் அந்த ஒத்த தொகுதி பேரு மொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமானவர் தான் நம்ம சித்தி புருஷன் சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தா.
அவர் ஏதோ கார் வச்சிருந்தாருங்க, அந்த காருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட ஒரே காம்படிஷனா இருந்ததுங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த காருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறது ஃபார்ச்சுனேட்லி யாருக்குமே தெரியாம இருந்ததுங்க. எங்க சித்தி புருஷன் சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தாக்கு ஃபார்ச்சுனேட்லி தான் அந்த காரே கிடைச்சதுங்க. இவருக்கு ஃபார்ச்சுனேட்லி அந்த கார் கிடைச்சதுனாலதான் அந்த காருக்கு ஃபார்ச்சுனர் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. எங்க சித்தி கூட அதுக்கு பேராஷூட் ஆயில்னு பேர் வைங்கன்னு தான் சொன்னாங்க. சீமான் தாத்தா தான் ஒத்த கால்ல நின்னு ஃபார்ச்சுனர் தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த ஆமக்கறி கதை இதெல்லாம் இப்ப எதுக்கு தெரியுமா வெளியே வந்திருக்குது? இதெல்லாம் தலைவரே சொன்னதுதான் காரணம், வேற எந்த காரணமும் இல்ல. இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாரு. இலங்கை நான் என்ன, அங்க இருக்கிற மக்கள் யாரு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க போர் நடந்துட்டு இருக்கா, போர் எப்படி நடந்துட்டு இருக்கு, அதனால என்ன விளைவுகள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வெளியே போய் சொல்லுன்னு சொல்லவே இல்லை. இங்க வந்து தின்னதையும் பேண்டதையும் மட்டும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. நம்மால் வந்து தின்னதுக்கும் மேல கூவிட்டாரு. அதனாலதான் 300 கிராம் ஆமையா 30 கிலோ ஆமையா மாத்தினாரு. இப்ப இது எல்லாமே பெரிய விஷயமா வந்திருக்காது சித்து புருஷ சீமா தாத்தா என்கிற கோமா தாத்தா. நீங்க கொஞ்சம் ஓவரா, கொஞ்சம் இல்ல ரொம்ப ஓவரா காசு கொடுக்கறதுக்கு வேண்டி பேசுற கைக்கூலி மாதிரி, வாய வாடகைக்கு விட்ட லீசர் மாதிரி, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ற சீமான் மாதிரி சில்றதனமா பண்ணிக்கிட்டு இருந்ததுனாலதான், சீர சிறப்புமா பண்றதா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருந்ததுனாலதான், கூட இருக்கிற பெண்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி அந்த பெண்களையும் இப்படி எல்லாம் பேச வச்சதுனாலதான் யாருன்னு கேக்குறீங்களா? கண்ணாடி போட்ட கார்த்திகா, தலையில துணி போட்ட தாரிகா, ஃபர்ஹானாவை கூட விட்டுறலாங்க. அவங்க உங்களோட கேவலமான அரசியலுக்குள்ள எல்லாம் வரல. அப்புறம் உங்க தம்பி ஒருத்தர் இருக்கார்ல, சாட்டை எடுத்து திருப்பி உன்னைய அடிச்சுக்கோ, அப்புறம் அந்த இடும்ஸ் அது போக நிறைய அல்ல சில்லறைகள் இவங்கெல்லாம் சேர்ந்து உங்க கூட கூவனாங்கல்ல, தட் மீன்ஸ் மறுவாசிப்பு பண்ணாங்கல்ல, அந்த மறுவாசிப்பை பண்ணுன்னு பண்ணனதுனாலதான் இப்ப இந்த ஆமக்கறி கதையெல்லாம் திருப்பி மேல வந்திருக்குது. அவனுக்கு இப்ப நான் ஆமக்கறி தின்னா என்ன, தின்னலேனா என்ன அப்படின்னு நக்கலா வேற நீங்க சரி பேசியிருக்கீங்க. பெரிய அதனாலதான் இந்த நாட்டுல விலைவாசி ஏறி போச்சு, பசி பஞ்சம் வந்துருச்சு. அவர் ஆமக்கறி சாப்பிட்டு விட்டாருங்க. நாய் கொஞ்ச நாள் பேசிக்கிறீங்கடா. இப்ப நீங்க சொன்னீங்களே ஆமக்கறி தின்னுட்டு வந்தேன்னா, அது அப்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா இருந்ததாக்கு. வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுனா இப்படிதான் சீமானாகு. இப்ப பாருங்க உங்க பாரிசாலன் உங்களை பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சீமானன் அவ்வளவு பெரிய வெண்ணையா, பிச்சு போடுவோம் பிச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கூட உட்கார்ந்து மண்டையா ஆட்டி கேட்டது யாரு தெரியுமா? மாதேஷ் தான். எந்த மாதேஷ்? உங்க வீட்டுக்கு வந்து உங்க பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த மாதேஷ். இதுக்குதான் சீமான் பேசுறது, கொள்கையெல்லாம் ஏதாவது இருந்தா அதை பேசுங்கன்னு. உங்க கொள்கையெல்லாம் நீங்க உருவாக்குன கொள்கை இல்ல. எங்க ராமசாமிக்கு எதிராக எல்லா கொள்கைகளையும் உருவாக்குனது இன்னொரு ராமசாமி தான். எங்க ராமசாமி எங்களை தந்தையாக இருந்து காப்பாற்றினார். உங்க ராமசாமி வெறும் ஷோ மட்டும்தான் காட்டினாரு. அந்த ஷோ காட்டின ராமசாமி சொன்னதையெல்லாம் நீங்க நம்பினதுனால்தான் அவரு வச்சிருந்த கடப்பாறையை தூக்கிட்டு நேரம் இங்க வந்துட்டீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்ல. இனி திரள்நிதி கேட்டு பாருங்க, செருப்புலயே அடிப்பீங்க. உண்மை தெரியற வரைக்கும் தான் சீமான் நீங்க சீமான். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வெறும் கோமான் தான். சரி, இனி உங்களுக்கும் நீங்க வாடகைக்கு வாங்கிட்டு வந்த அந்த பெரிய கடப்பாறைக்கும் இங்க வேலை இல்ல. ஏன்னா உங்ககிட்ட அந்த கடப்பாறையை கொடுத்து போட்டு உங்களுக்கு தெரியாம இன்னொருத்தங்கிட்ட கட்சியை கொடுத்துட்டாங்க. அது ஏதோ வெற்றி கழகமா வந்து நின்னு வேலை செய்யுதான். ஷோ எங்களுக்கு ஏழை அந்த பக்கம்தான். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த 70 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அத அங்க போய் நீங்களும் கைவிலியாக்காவும் சேர்ந்து விவசாயம் பண்ணுங்க. விவசாயம். அப்புறம் மாடு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, பரவாயில்ல. மாடு வளர்த்தீங்கன்னா 9 லட்சம் கோடிங்க பாலின் சந்தை மதிப்பு. பால் பண்ண வச்சு பொழைச்சுக்குங்க. நீங்க மட்டும் இல்ல, நீங்க பெத்த 2 இருக்குல்ல, அவங்களையும் கூட்டிட்டு போயிருங்க. மாமியார மறுமணம் பண்ண வேண்டிய வயசுல அவங்க மகளை திருமணம் பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் வந்து அட்வைஸ் வெங்காயம். சரிங்க சித்தி புருஷன் சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். சாரி, பிரைட் மாட்டு ஃபியூச்சர். மாட்டு ஃபியூச்சர். அன்னைக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே மாடல்ல மற்றையவை, அதே மாதிரி இன்னும் பேசிக்கிட்டே இருங்க. அந்த மாடுகள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டு மாட்டு பண்ணையில உங்களை சிஎமாக்கிரும். நீங்க அங்க மாடுகள் கூட பேசுங்க. எங்களுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, நாங்க இங்க பேசுறோம். நம்ம எல்லாரும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.